தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வரலாற்று உச்சத்தை எட்டி வருகிறது. இன்று தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை கடந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை, வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று சொல்லலாம். தங்கத்தில் உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் தங்கத்தில் தொடர்ந்து முதலீடுகள் அதிகரித்து வருவது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நம்மிடையே பேசுவதற்காக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயந்திலால் சலானி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இது இந்த 1 lakh அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக். கடந்த 2024 மார்ச்ல 50,000 தாண்டிச்சு. இந்த நெக்ஸ்ட் 21 monthsல இவ்வளோ ஒரு டபுள் த பிரைஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்? உலக பொருளாதாரம் முக்கிய காரணம். உலகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய மாற்றங்கள், அதாவது போர் பதற்றங்கள் மற்றும் வர்த்தக போர் ஒன்று புதிய போரை தொடங்கி இருக்கிற ட்ரம்பினால் ஏற்பட்ட இந்த மாற்றம், இது போன்ற காரணங்கள் பெரிய அளவில் ஒரு உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் தான் பெரிய சர்வதேச முதலீட்டாளர்கள் விழித்துக் கொண்டார்கள். தங்கத்தின் மீது மட்டுமே இனி வரும் காலங்களில் பெருமளவில் முதலீடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டுமே, எந்த வகையிலும் விலை குறையாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வந்ததுனால பெருமளவில் உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள பெரிய கருவூலங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் அவருடைய பார்வை பெருமளவில் தங்கம் பக்கம் திரும்பியது. அதனால்தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது. இனியும் இதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது தங்கத்தின் மீது முதலீடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வரும். சாமானிய மக்கள்களும் அல்லது நடுத்தர மக்களும் பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவருடைய முதலீடுகள் பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு வங்கியில் வைப்பு நிதியில் செலுத்துவது பணம் இருப்பதை விட தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் பெரிய அளவில் வட்டியை விட கூடுதலாக அதில் வருவாய் வருங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ளதால் பெரிய அளவில் அதில் ஒரு மாற்றங்களை கொண்டு முதலீடுகள் உயர்ந்து கொண்டு வருகின்றன. அதனால்தான் வரும் காலங்களில் கூட தங்கம் பெரிய அளவில் இன்னும் உயரும் என்று சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டோட தொடக்கத்துல கிராம் 7,000 அப்படிங்கிற இதுலதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு ஆண்டுக்குள்ள இன்னைக்கு 12,500 அப்படிங்கறத கடந்திருக்கு. இன்னமும் இந்த விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இது எந்த அளவுக்கு நீங்க போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? அதாவது ஒட்டுமொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. அதாவது எந்த நேரத்தில் தங்கத்தின் மீது முதலீடுகள் சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலை தான் உயரும். ஒட்டுமொத்தமாக, அதாவது தங்கம் விலை ஒவ்வொரு முறையும் உயரும் போது சிறிதளவு குறையும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல வெள்ளியின் விலையும் இந்த ஆண்டு ரொம்ப, அதோட உயர்வும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வெள்ளி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முன்பெல்லாம் வெள்ளி ஒரு முதலீட்டு பொருளாக கருதப்பட்டது. இப்பொழுது பாத்தீங்கன்னா சமீப 2-3 வருடங்களாக பாத்தீங்கன்னா வெள்ளியினுடைய மாற்றம், அதாவது வெள்ளியினுடைய தோற்றம் மாற்றத்தை கொடுத்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது வெள்ளி முதலீட்டு பொருளாக இல்லாமல் அது ஒரு மூலப்பொருளாக, அதாவது பல தொழிற்சாலைகளுக்கு பல உபகரணங்களுக்கு மூலப்பொருளாக உள்ளது. அதுக்கு உதாரணமாக லித்தியம் பேட்டரி சொல்லலாம், அல்லது சோலார் பேனல் சொல்லலாம், இல்ல எலக்ட்ரானிக் காருங்களை சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள், இல்ல எலக்ட்ரானிக்கினுடைய கனெக்டரா வெள்ளி பெரிய அளவில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகள். அதனால சர்வதேச அளவில் வெள்ளியினுடைய தேவையும் அதிகரித்துக் கொண்டு வருவதால் நிச்சயமாக வெள்ளியினுடைய விலை, அதாவது தங்கம் விலை உயர்வதற்கு முதலீட்டு பொருளாக இருக்கிறது. வெள்ளி முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் அது ஒரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருவதால் தொடர்ந்து அதனுடைய விலையும் உயர்ந்து கொண்டு வருகிறது. வரும் காலங்கள் பெரிய அளவில் வெள்ளியில் உயரும். தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக வரும் காலங்கள் நிச்சயமாக வரக்கூடிய நிலையில இப்போ உங்களுக்கு நுகர்வோர்கள், பொதுமக்கள், நம்ம இந்தியா போல நாடுகள்ல நடுத்தர வர்க்கத்திற்கு இத ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுதான். இப்போ உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வர்றது விலை உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாடிக்கையாளர்கள் ஒரு நிதான போக்கை கடைபிடிப்பார்கள். அது மாதிரி ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கப்பட்டு பின்பு மீண்டும் வாங்க தொடர்வார்கள். அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ கொஞ்சம் வாங்குறது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நிச்சயம் வாங்கதான் வேண்டும். காரணம் என்னன்னா, அவருடைய தேவைகள், அதாவது திருமணத்திற்கு உண்டான தேவைகள், இல்ல விசேஷ நாட்களுக்கு தேவைகள், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி முதலீடாகவும் அது இருப்பதனால அதன் மீது மக்களுக்கும் அல்லது நுகர்வோருக்கும் பெரிய ஈர்ப்பு உள்ளது. அதனால ஒரு சமயம், அதாவது இந்த நேரத்தில் குறைந்தாலும் ஒட்டுமொத்தமாக அதனுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டுதான் வரும். அதனால் விலை உயரும். அதாவது
இன்றைய தினம் 1,00,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் விலை என வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கிறது. தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்கக்கூடிய போக்கு என்பதே நிலவும் என்றும் தங்கம் விலையில் குறைவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு என தெரிவித்திருக்கின்றனர்.